ஸோ ஹாய் மக்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறைப்பாக்கம்ல இருக்கிற பவுலிங் கேஃபே ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற லெட்ஸ் பவுல் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு எதுக்குன்னா இங்க வந்து பவுலிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து டீம் போட்டு இந்த மேட்சை வந்து விளையாடி யார் என்ன பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். புதிய தலைமுறையில வரும்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு யார் வின் பண்ண போறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நானும் கிறிஸ்டனாவும் ஒரு டீமா இருக்க போறோம். அவங்க ஒரு டீமா தள்ளி விட போறோம். பீச் வீடியோல கலக்கன எங்க ஆளு இப்படி அந்த தர்பார் இதுல வந்து பேசிக்கிட்டு இருப்பால ஒரு டான்சர் நானு தெரியாம இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி. சோ வந்து சொம்மா டீமோட பவர் பிளேயர் வந்து அந்த டீம் போயிட்டாரு. இத வந்து ரெட் டீம் பிளாக் டீம் அப்படின்ற ரெண்டு டீமா நாங்க பிரிச்சுக்கிறோம். சோ வாங்க போலாம் உள்ள. அப்புறம் சொம்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். ஸோ மக்களே, அதாவது என்னதான் நான் இங்கே வரைக்கும் வந்துட்டாலும் போர்க்களத்துக்கு வந்துட்டாலும் எனக்கு வந்து என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாது. நான் இது வரைக்கும் பவுலிங் விளையாடினதில்லை. அதனால இவர் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எனக்கும் அந்தளவுக்கு ப்ரொஃபஷனலாலாம் தெரியாது. பட் இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பர் இடத்துக்கு நம்ம பே பண்ணதுக்கப்புறம் வந்து 10 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஆளுக்கு 10 ரவுண்ட்ஸு. 10 ரவுண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு 2 சான்சஸ் இருக்கும் ஒரு ரவுண்டுக்கு. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து 10 வின்ஸுமே அடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரைக் போட்டோம்னா ஒரு சான்ஸ் தான். அந்த ரவுண்ட் நம்ம வின் ஆகிட்டோம், அடுத்த பர்சனுக்கு போயிடும் சான்ஸ். ஆனால் நம்ம 1, 2 இல்லை ஒரு 5 தான் அடிச்சிருக்கோம்னா மீதி இருக்குன்னா நமக்கு செகண்ட் சான்ஸ் இருக்கும் அந்த ரவுண்டில். ஸோ மொத்தமாக நமக்கு பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். பாயிண்ட் பற்றி கடைசியில் தோத்தன் யாரு அவங்க வின்னர். ஓகே, அவ்வளோதான், ஈஸி. வெற்றி எங்க அணிக்கு தான் வெற்றி. ஓரமா போங்க. சோ फ्रेंड्स, எங்க வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோலா வாசுருதி இப்போது தளபதி முதல்ல ஆரம்பிப்பார். கபாட் கபிலா சாபார் சாட்டே கிளீன் ஸ்வைப். அடுத்தபடியாக தவரீஷ் களமிறங்க உள்ளார். மாமா நீ போட்ட கேஸ் பாக்கதானே போறேன். நீங்க எப்படி ஆட போறீங்கன்னு என் டீம் மெம்பர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மக்களே. குட் ஃபர்ஸ்ட் ட்ரை, அதனால வந்து இது கணக்குல இல்ல. என் டீமை ஜெயிக்க வைக்கிறது மொத்தமா என் தலையில தான் விழப்போது போல இருக்கு. அழுக ஒண்ணு வேணாம். ஓகே, இவ்வளவு பேசிட்டு நானும் கீழே தான் போட போறேன்னு தெரியல. அதாவது இப்பொழுது கபட் கபிலா அப்படி என்று சொல்லி கிருஷ்ணன் போய் கொண்டிருக்கிறார். ஒரு பின்னு கூட அடிக்காமல் பால் ரிட்டர்ன் ஆகிறது. மொரட்டு பிளேயரா இருக்கா மக்களே. எல்லா கேமும் விளையாடுறான். ஆர்ச்சரி தான் மிஸ்ஸிங் நினைக்கிறேன். லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், கப்ளிங்ஸ் எல்லாமே தலைவர் ரொம்ப கில்லி. அடுத்த கட்டமாக சபரீஷ் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த மாதிரி வாய் பேசினவங்க எல்லாம் உருப்பிட்டதா சரித்திரம் இல்ல. பாப்போம். அவர் மண்டையில போட்டுறாத. ஐயோ குறி வச்சா உயிடும். என்ன ப்ரோ இப்ப இல்ல இத அடிக்கிறியா பாப்பா. இத அடிக்கிறியா பாப்பா. இத அடிச்சனா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிரும்டா. அப்படிதான் பிரஷர் போடு. நோட் பிரஷர் பி. பவுலிங்கே தெரிஞ்சிருச்சு கிடைக்காதுன்னு. ஒரு ஸ்கூல்ல மிஸ் ஆயிருச்சு கரடி. ஒரு சுறவலி கிளம்பியதே. ஸ்ட்ரைக் போட்டுறாங்களாம். அடே விழுந்துரும்டா. கபாட் 1-2 விழுந்துரும்டா. அடுத்தபடியாக தட்டி நோக்கி சிங்கமானது. சிங்கம் பால் போட்டு பால் அலலலா. யாரே என்ன செட்டிங்கா போதும். நீ கனவுல நினைச்சாலும் 100 பாயிண்ட் வர்றது. அடிப்பா சதீஷே. கபாட்ரா பின்னிட்டான் என் தளபதி. 105. நீ அட்ரா தளபதி. நீ அட்ரா என்ன
ஆடினே இருப்போம் டேய், ஆடினே இருப்போம். நீங்க இங்க பாரு கஷ்டப்பட்டு டயலாக்ல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் அங்க பாரு 106 இருக்கட்டும். ரீசெண்டா 58ல இருக்கல. துரத்தி வர ஆடுறா போய். வரவே இல்லடா, இருண்ணே. அவனுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. இல்ல இல்ல இருக்கு, அங்க பாரு அவன் பேர்ல தான் இருக்கு. சதீஷ் கடைசி ரவுண்டுங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் தெரியல என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியல. அப்படின்னா நீ கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அந்த கேம்ஸோட ரூல்ஸ். எங்களுக்கே பெருசா தெரியல. லைட்டா சொதப்பிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அக்கா அவனை லீட் இங்க போட்டுருவாங்க. பாரு ஆமாடா. நீ 2 அடிச்சனா போதும் இந்த நாயை லீட் பண்ணிரலாம். 2 போட எனக்கு போதும். கபாட் கபிலா. என்னது இது? விட்டு கொடுத்துட்டா விடுங்க வின் பண்ணிட்டு போங்க. அடுத்தது கடைசி பந்து. மூன்றாவது அணிக்கு வந்து விடுங்க. இட்ஸ் அபவுட் தி கேம், இட்ஸ் நாட் அபவுட் தி வின்னிங் அப்படின்னு என்று போய் கொண்டிருக்கிறார். பெருந்தன்மையாக போய் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணா. இப்பொழுது அடிப்பாரா? இல்லை, ஸ்ட்ரைக் இல்லை. ஒரு வாட்டி தான்டா வரும். கமாண்ட்ரா. கடமில்லை. நிஜம் இட்ஸ் என்பதை ஓகே, இட்ஸ் ஓகே. 56 63 என்று எடுத்து டீசன்ட் ஸ்கோரில் அவுட் ஆகி விட்டார் கிருஷ்ணா. அதாவது வழக்கம் போல எல்லா கேம்லயும் எப்படி விளையாடுறான்னு தெரியல. வழக்கம் போல அதாவது நாங்க bowling வர போறோங்கிறத வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த இடத்தையும் இவன் தான் செலக்ட் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் டெய்லி வந்து. ஹேக் பண்ண Hack தான். நான் சொல்றேன் மக்களே, இதெல்லாம் பாதிக்கப்பட்டது நான் தான். என்னோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து பாதி பாயிண்ட்ஸை காணோம். அதாகப்பட்டது இவன் இவ்வளவு பர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணம் இவன் டெய்லி பிராக்டிஸ் வந்திருக்கான். ஆமா. நாங்க 3 பேரும் பேக்கு மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இப்ப எந்த பாலுக்குள்ள நம்ம கையை போகுதுன்னு நாங்க இன்னைக்கு தான் ட்ரை பண்ணி பாக்குறோம். வெயிட் பேஸ் பண்ணி எடுக்காம ஃபிங்கர் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. இவன் என்னடான்னா வந்தோடனே எனக்கு ரெட்டு தான் செட் ஆகும், கரெக்டா கையை விடுறான். எனக்கு என்னன்னு புரியல. மேட்ச் ஆகுது வேற அது. சம்திங் ஃபிஷி. இல்லைங்க, எனக்கு நெட்ல வந்து நான் விளையாடிட்டேன். அததான் நாங்களும் சொல்றோம். நீ வந்து விளையாடுறீங்க. பிளேயர் பிளேயர். போர்டு கேம்ல விளையாடுறீங்க. ஓகே. வாங்க மேல போய் போர்டு கேம் விளையாடலாம். நாங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தோத்தா போதும்ன்ற ஒரு வைராக்கியத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 2-3 வாட்டிலாம் தோக்க முடியாது. இதே மாதிரி நாங்க இன்னொரு வாட்டி சதீஷ் கிட்ட தோக்கறத பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க. ஸோ இதுவரை பார்த்து ரசித்த அனைவருக்கும் கிராசியஸ். அரிகத்தோ. நலமா. பை பை. அதாவது பாப்பம்பட்டி அணி இன்னும் பரிதாபகரமான நிலையில் உள்ளதுன்ற மாதிரி நாங்க 2 பேர் இருக்கோம். பாவப்பட்ட அணியா இருக்கோம் நாங்க இப்போதைக்கு. போ. என்னது ஸ்கோர் போர்டு? 5 தடவை. ஒரே தடவை ஸ்ட்ரைக் அடிச்சிட்டோம்னா நீங்க எஸ் பார்க்கத்தானே போறேன். முடியும்டா. கமான் கமான். ஆடு போடு.